வெல்கம் பேக் டு சினிவர்ஸ் தமிழ் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர்மேன் அந்த படத்தோட ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிஃபோர் த ட்ரெய்லர், ஆஃப்டர் த ட்ரெய்லர் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இது வந்து டிசி ஸ்டூடியோஸ்குள்ளே படமாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிசிஇயூ அப்படின்னு ஒரு ஸ்டூடியோஸ் வந்து இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா வார்னர்ஸ் பிரதர்ஸ் கீழே தான் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ டிசியூ ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்க நான் வந்து சொல்லிக்கிறேன். டிசியூ கீழே பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம மார்வல் ஸ்டூடியோஸ் உங்களுக்கு தெரியும், அயன்மேன் படம், கேப்டன் அமெரிக்கா படம் அந்த மாதிரி எடுத்து அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் முடிச்சு இப்போ மறுபடியும் அது வந்து கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி டிசிஇயூ சூப்பர்மேன், பேட்மேன் அவங்க எல்லாருமே வந்து டிசிஇயூ கீழே தான் வருவாங்க. ஸோ அவங்கள பற்றின படங்கள் வந்து டிசிஇயூ அது கீழே வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த படங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் அதில் ஒரு கண்டினியூட்டி கிடையாது, ஒரு டைம் லைன் கிடையாது. இது இப்போ நடக்கும், அது இப்போ நடக்கும், அந்த மாதிரி கண்டினியூட்டியே இல்லாமல் எடுத்துருந்தானுங்க. பட் அந்த படங்கள் எல்லாமே தனிப்பட்ட படங்களாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி மேன் ஆஃப் ஸ்டீலு, பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனு, ஜஸ்டிஸ் லீக்கு கொளருது. அண்ட் அது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு அந்த படங்கள். ஒண்டர் உமன், சூசைட் ஸ்குவாடு, பீஸ் மேக்கர் டிவி சீரீஸ் இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடம் மூவி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ராக் நடிச்சிருப்பார். ஸோ அது கீழே தான் டிசியூ வந்துச்சு. அந்த படங்கள் ஒழுங்காக ஓடல அப்படின்னு நம்ம வார்னர்ஸ் பிரதர் கருத்தில் கொண்டு அந்த படங்களோட டைம்லைனை ஃபுல்லாமே அழிச்சிட்டு அந்த ஆக்டர்ஸ் எல்லாரையும் தூக்கிட்டு டிசியூ ஸ்டூடியோஸ், நம்ம மார்வல் ஸ்டூடியோஸுக்கு போட்டியாக டிசியூ ஸ்டூடியோஸ்னு ஒன்று வந்து இறக்குறோம். நாங்கள் அந்த டிசியூ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இந்த டிசியூ ஸ்டூடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன். நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மார்வல் மூவி. அதை எடுத்த நம்ம ஜேம்ஸ் கன் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கி வந்து எல்லா படங்களையும் வந்து எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு கீழே டிசியூ ஸ்டூடியோஸ் கீழே பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்துலேருந்து அப்படின்னு வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க. அதில் சூப்பர்மேனு, சூப்பர் கேர்ளு, க்ரீன் லேண்டன் அந்த மாதிரி நிறைய படங்களோட வரிசையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை எடுத்துருக்குது நம்ம ஜேம்ஸ் கன் தான். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி டைரக்டர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பெரிய சரித்திரத்தையே அழிச்சிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. அதோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ரியாக்ஷன் தான் அதில் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். பட் இதில் என்னென்ன நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ சூப்பர்மேனோட சூட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹென்ரி கேவிலோட சூட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சூட்டு ரொம்பவே காமிக்காக இருக்குது, ரொம்பவே பொம்மையாக இருக்குது, ரொம்பவே குழந்தைத்தனமாக வச்சுருக்கானுங்க. ஏன்னு தெரில, ஓகேஸாக தான் இருக்குது. ரொம்பவே பழைய சூட் மாதிரி இருக்குது. மேபி வந்து ஃப்யூச்சர் மூவியில் வந்து அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் லூயிஸ் லேன் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருக்காங்க. லூயிஸ் லேன் வந்து சூப்பர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பட் தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். அண்ட் வி கேன் சி சூப்பர்மேனோட வீட்டை வந்து காமிச்சிருக்காங்க. அவரோட ஃபாதர்னு நினைக்கிறேன், ஃபாதர்ன்ற ஒரு கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மேபி ஃபாதராக தான் இருக்க முடியும். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் வளருவார். இவருக்கு வந்து சொந்தமாக ஒரு பண்ணை, ஒரு வீடு, கிராம சைடு தான் வளருவார். அதுக்கப்புறம் வந்து சிட்டிக்கு வந்து அவர் வந்து போயிடுவார். அதை இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அண்ட் சூப்பர்மேனோட டாகையும் வந்து காமிச்சிருக்காங்க. அதோட பேர் வந்து கிரிப்டோ. சூப்பர்மேனோட எல்லா பவர்ஸும் அந்த டாகும் வந்து இருக்கும். அண்ட் லெக்ஸ் லூத்தர் வந்து இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரையும் வந்து காமிச்சிருக்காங்க. லெக்ஸ் லூத்தர்ன்றது ஒரு சயின்டிஸ்ட்டு வில்லனாக வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லன் மாதிரி வச்சுக்கோங்க. அண்டு பீப்புள் வந்து சூப்பர்மேனை ஹேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. க்ரீன் லேண்டரையும் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருக்காங்க. க்ரீன் லேண்டன் வந்து டிசியூ ஸ்டூடியோஸ்குள்ளே எந்த படமும் வரல. பட் நம்ம ரேயன் ரெனால்ட்ஸ் க்ரீன் லேண்டனாக ஒரு படம் வந்து நடிச்சிருப்பார். அந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள், அது ஒரு முக்கியமான ஒரு படம் தான். க்ரீன் லேண்டன் கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு ஏலியன் மான்ஸ்டர் காமிச்சிருக்காங்க. அந்த ஏலியன் மான்ஸ்டர் பேர் எனக்கு தெரியல. பட் அவர் வந்து ஒரு நல்லவராக கெட்டவரான்னு தெரியல எனக்கு. நான் அதிகமாக காமிக் புக் படிக்கிறதில்ல. அண்ட் அனதர் பிளாக்காக ஒரு சூப்பர் ஹீரோ காமிச்சிருக்காங்க. அவரையும் வந்து யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் நிறைய காமிக் புக்ஸ் படிக்கிறதில்ல. டிசி காமிக் படிக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் அவரை பற்றி. அவரையும் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் அந்த விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் நோட் பண்ணேன். அண்ட் மை ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் திஸ் ட்ரெய்லர், என்னோடய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஏன்னா ஹென்ரி கேவில்லாம் தூக்கிட்டு நல்லா ஒரு படம் எடுப்பான்னு நினச்சி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரெய்லர் தான். ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் நான். அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வந்து தெரியாது, காமன் ஆடியன்ஸாக இருக்கும். மேபி ரொம்பவே தீவிரமாக காமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது தெரியலாம், மற்றபடி யாருக்குமே தெரியாது. இந்த படம் அந்தளவுக்கு ஓன்னா ஒரு ஆச்சரியம் தான். அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு ப்ராமிசிங்காகவும் இல்லை, ஒரு ரொம்பவே காமிக்கலாக இருக்குது. ஆக்ஷன் சீனு குழந்தைத்தனமாக தான் வச்சுருக்கானுங்க. அந்தளவுக்கு பெரிய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கல டிசி ஸ்டூடியோஸ் கீழே. அண்ட் டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ட்ரெய்லர் வந்து டைலாக்ஸ் எதுவும் கொடுக்கல. மேபி நெக்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து டைலாக்ஸ் ஏதாவது வந்து அவங்க வந்து போடலாம். அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட ட்ரெய்லர் மேலே இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் ரொம்ப சொதப்பலாக தான் இருக்குது.
ஆஃப்டர் திஸ் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த படம் ஓடுனாலும் கவலை இல்ல அப்படின்ற மாரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த ட்ரெய்லர் மொக்கையா இருக்கே, சரி ஓகே மேன் ஆஃப் ஸ்டீல் ட்ரெய்லர் எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கலான்னு வந்து பார்த்தா, அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா மேன் ஆஃப் ஸ்டீல் படம் வந்து நான் ட்ரெய்லரே பார்க்காம படம் தான் பார்த்தேன் ஸ்ட்ரெய்ட்டாவே. படம் சூப்பரா இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் நான் வாட்ச் பண்ணதில்ல. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி விட்டுருக்காங்கன்னு நான் போய் பார்த்தேன். வேறு லெவல் ட்ரெய்லர் இருந்துச்சு. இதான் இந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் பற்றி என்னோட ஓவரால் தாட்ஸு. நான் நோட்டீஸ் பண்ணது அண்ட் என்னோட ரியாக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. நீங்கள் சூப்பர்மேன் ஃபேனா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த படத்தை பார்க்க போகிறீங்களா இல்லையா? இந்த ட்ரெய்லர் பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் உங்களோட சூப்பர் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து என்னால் வீடியோவை போட முடியாது. அதை நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you at next video. Until then, goodbye, good luck, cheers.